சொல்லும் நன்றி பொய்யாகுமே, நீ சொல்லும் நன்றி வளமாகுமே. நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன, நீ சொல்லும் நன்றி என்ன நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒரு பழைய பாடல் இதான் நான் இப்போது பாடினேன். இன்றைய இறை வார்த்தையும் நம்மை பார்த்து இதே கேள்வியை தான் கேட்கிறது. நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன என்று நாம் ஒவ்வொருவரை பார்த்து நம்முடைய உள்ளத்தை ஆராய அழைக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மெக்சிகன் ஏரியில் சென்று கொண்டிருந்த லேடி எல்கின் என்கின்ற ஒரு படம் டெல்லியில உடைந்து ஏரிக்குள் கவிழ்ந்து விட்டது. அது அப்படி மூழ்கி கொண்டிருக்கின்ற சமயத்தில் அதில் பயணம் செய்தவர்களில் ஸ்பென்சர் என்கின்ற இளைஞனும் ஒருவர். அவன் என்ன செய்தான் என்றால், ஏரியிலே மூழ்கி கொண்டிருந்த 17 பேரை காப்பாற்றி, அதன் காரணமாக அவன் அந்த தண்ணீரில் ரொம்ப நேரம் இருந்ததுனால உடல் நோயிற்று மருத்துவமனையிலே இருந்தார். இவனுடைய இந்த தீர செயலை கேள்விப்பட்ட பெரியவர் ஒருவர் அவனிடத்துல வந்து கேட்கின்றார். மருத்துவமனையிலே அவனை சந்தித்து எப்படி இருக்கிறார் கேட்டு, நீ 17 பேரோட உயிரை காப்பாற்றினேன் என்று கேள்விப்பட்டேன், உனக்கு பாராட்டுகள். இந்த 17 பேர்ல எத்தனை பேர் வந்து உனக்கு நன்றி சொன்னாங்க அப்படின்னு கேட்ட போது அந்த ஸ்பென்சர் மௌனமாக இருக்கின்றார். மீண்டும் மீண்டுமாக அந்த பெரியவர்களை பார்த்து எத்தனை பேருமா வந்து நன்றி சொன்னாங்க அப்படின்னு கேட்ட போது அவர் முகத்தை பிடித்து பிரிக்கிக் கொண்டே யாருமே வரவில்லை என்று சொன்னார். யாருமே வரவில்லை என்று சொன்னார். பல சமயங்களிலே நாமும் கூட தான் இப்படி நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். நமக்கு பல்வேறு மனிதர்கள் உதவி இருக்கின்றார்கள். நாம் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு இறைவனுடைய அருட்கரமும் உதவியும் மிகவும் தேவையாக இருக்கின்றது. ஆனால் அதற்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதைத்தான் இறை வார்த்தை நமக்கு கேட்கின்றது. நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? நெஞ்சே, நீ சொல்லும் நன்றி என்ன என்று நம்மை பார்த்து கேட்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து அந்த வாசகத்தை வாசித்தோம். 5ஆம் அதிகாரம் 14 17 வரை உள்ள இறை வாக்கியங்கள். இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால், நாமான் இவன் வேற ஒரு நாட்டையும் இனத்தையும் சேர்ந்தவன். அவனிடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை, சின்ன சிறுமி, அடிமையாக இஸ்ராயலிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட சிறுமி ஒருவர், நம்முடைய தலைவர் அங்கே போனால் குணம் பெறுவான். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்த்தோம்னா, அது நாம அந்த சிறுமி சொன்ன வார்த்தையை நம்புகின்றார். இதுல நிறைய பிரச்சனை. இந்த தொழுநோய் அது வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து மறைக்க முடியாது. மற்ற ஒரு சில நோய்களை கூட மறைத்து விடலாம், ஆனால் தொழுநோய் காட்டிவிடும். அந்த தொழுநோய் அந்த இஸ்ரேல் காலத்துல பார்த்தோம் என்றால், அந்த தொழுநோய் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது.
தனிமைப்படுத்தப்படுவார்கள், தனியாத்தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க எதுக்காவது ஊருக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? அவர்கள் தீட்டு 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 கத்திக்கிட்டு வரணும். ஏன்னா அவர்கள் அந்த உடல் நோய் தொழுநோய் இருப்பதனால தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டார்கள். ஆகவே சமுதாயத்தில் அவர்களுக்கு இடமில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த படைத்தலைவனாகி இருக்கக்கூடியவன் இத்தகைய ஒரு நிலையை அனுபவிக்கின்றான். ஆகவே அவன் அவனிடத்தில் இந்த சிறுமி சொல்கின்றார். ஆகவே அரசினிடத்தில் கடிதம் பெற்று இந்த இஸ்ரேல் அரசினிடத்தில் வருகின்ற போது எப்படியெல்லாம் போர் கொடுக்க முயற்சி செய்கின்றான் என்று அந்த அரசர் குறைபட்டுக் கொண்டிருக்கின்ற போது மிக அழகாக எலிசா இறைவாக்கினர் சொல்கின்றார். இந்த மாதிரி நீங்க போய் அந்த அவரை எங்கிடத்துல வர சொல்லுங்கள், நான் அவனுக்கு குணம் தருவேன் என்று சொன்ன உடனே அவரும் அங்கே போகின்றார். எலிசா இறைவாக்கினர் அவரை சந்திப்பதில்லை. வேறு ஆட்கள் பெரிய படைகளோடும் பரிவாரங்களோடும் நமக்கு 400 வள்ளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம். ஆனால் இவர் சந்திக்காமல் போய் அந்த யோர்தான் ஆற்றில நீர் மூழ்கும், அப்படி மூழ்கின்ற போது நலம் பெறுவாய் என்று சொல்கின்றார். உடனே கேட்ட உடனே அவனுக்கு கோபம், எங்க நாட்டில் இல்லாத நடத்திய அங்கே மூழ்கின்ற போது நலம் பெற முடியுமா என்றெல்லாம் கோபம் இருக்கின்றது. இருந்தாலும் அவருடைய ஊழியரில் ஒருவர் சொல்கின்றார், ஒருவேளை இறைவாக்கினர் இதை விட பெரிய காரியம் செய்ய சொல்லி இருந்தால் நீங்க செஞ்சிருப்பீங்க. இது சின்ன, இது இப்படி இருக்கிறதுனால எளிதாக இருக்கிறதுனால நீங்க செய்யாம இருக்கீங்க. அது சொல்றது போல யோர்தான் நதியில் 7 முறை மூங்கி எழுங்கள் என்று சொல்லுகின்றார். அது எப்படி அவனும் செய்கின்றார். அவன் நலமடைந்து அவனுடைய உடல் எப்படி மாறுகின்றது? சிறு பிள்ளையின் உடலை போல மாறினது. உடனே அவன் தன்னுடைய நன்றியை கொடுக்க வருகின்றான். ஆனால் எலிசா இறைவாக்கில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அப்போது அவன் சொல்கின்றான், நான் ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கின்றேன். என்னென்ன? 2 பொதி கழுதையில ஒரு கழுதை 2 கழுதை பொதிகளும் மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல எனக்கு உத்தரவு அனுமதி தாரும். இனிமேல் வேறு தெய்வங்கள் உண்மையான தெய்வம் அல்ல, இஸ்ராயேலின் தெய்வமே உண்மையான தெய்வம் என்று நான் இந்த மண்ணை போட்டு அதன் மூலமாக இஸ்ராயேல் தெய்வத்துக்கு வணங்குவேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. அதுதான் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய நன்றி உள்ளார். எத்தனையோ பரிசாக கொடுக்கின்றார். ஆனால் எலிசா இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்ளாத போது தான் அந்த வல்ல இறைவன் நலம் தந்தார். ஆகவே அந்த தெய்வத்திற்கு தான் என்னுடைய ஆராதனையும் நான் வழிபாட்டையும் செலுத்துவேன் என்று அவன் சொல்லி செல்கின்றான். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தி வாசகத்திலும் தொடர்ந்து கேட்கின்றோம். இங்கே 10 தொழுநோயாளர்கள், அந்த 10 தொழுநோயாளர்கள் இயேசு வருகின்ற போது அவரை எதிர்கொண்டு தூரத்தில் நின்று கொண்டே, பக்கத்தில் வரக்கூடாது, தீட்டு. ஆகவே ஐயா இயேசுவை எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவங்க தொழுநோய் குணமாயிற்று என்பதை குருவிடத்துல போய் அதுக்குரிய காணிக்கையை செலுத்தி சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள வரணும். ஆகவே நீ போய் குருக்களிடம் காட்டு என்று சொன்ன போது அவங்க போகின்ற வழியிலேயே 10 பேரும் நலம் பெறுகின்றார்கள். ஆனால் சமாரியன் ஒருவர் மட்டும், இந்த சமாரியன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க சமாரியன் என்பவன் யாரு? இஸ்ராயேல் இனத்தை சார்ந்தவன் தான். ஆனால் அவன் கலப்பு திருமணத்தின் காரணமாக, வேறு தெய்வங்களை வழிபடுகின்றது காரணமாக இந்த சமாரியன் ஒரு புறவனத்தனாக தாழ்ந்தவனாக எண்ணப்பட்டவன் இஸ்ராயேல் மக்களால். ஆனால்
அத்தனை ஒரு சமாரியர்கள். ஆகவே தான் நான் ஏற்கனவே நினைக்கிறேன், யோவான செய்தி 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியர்களோடு உரையாடுகின்ற போது யூதர்கள் இஸ்ராயலுக்கு நமக்கும் எந்த உறவும் இல்லை அப்படி இருக்கின்ற போது நீங்க சமாரியராகி என்னிடத்துல தண்ணீர் கேட்பது எப்படி என்று அந்த சமாரியர்கள் கேட்பதை காண்கின்றோம் இல்லையா? அதை கொண்டு லூக்கா செய்தியில 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் என்றால் அந்த நல்ல சமாரியன் உவமை அந்த வீரனிடம் கூட அந்த சமாரியன் உதவி செய்கின்றான். அப்படி இந்த சமாரியன் எப்படி புரோகிதராக இருந்தாலும் அவன் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றான். நம்முடைய வாழ்க்கைக்கு வரும் பல சமயங்களில் நாம் இறைவனிடத்தில் எனக்கு இது நிகழ வேண்டும், இது நிகழ்ந்தது என்றால் நான் இப்படி செய்வேன் என்று பொருத்தனை செய்கின்றோம். அதை திரும்ப செய்கின்றோமா? அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்ற போது நன்றியறிந்த உள்ளத்தோடு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி என்ன பொருத்தனை செலுத்தணுமோ அதை செய்கின்றோமா? யோசித்து பார்க்க வைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, பிறருக்கு நாம் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு முதல் காரணம் இறைவன். அந்த இறைவனுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு என்னென்னமோ நோய் இருக்குது, நலத்தோடு இருக்கின்றோம், இறைவனுடைய திருவடிகளுக்கு வந்திருக்கின்றோம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையுமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக அழகாக பவுல் சொல்வார், நாம் வாழ்வதும் இறங்குவதும் இருப்பதும் அவரால் தான். அப்படி அந்த இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதுபோல நாம் இந்த நிலையை அடைவதற்கு எத்தனையோ பேர் உதவி இருப்பார்கள். அருட்தந்தையர்கள், அருட்கணியர்கள், இன்னும் பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி இருப்பார்கள். அவங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். யோசித்து பார்க்க வைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு சவால் கொடுக்கின்றது. நீ நன்றி உள்ளவனாக இருக்கின்றாயா? நிச்சயம் நீ சொல்லும் நன்றி என்ன? இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? இரண்டாவதாக விவிலிய ஞானியை நாம் இங்கு சிறப்பிக்கின்றோம். இறை வார்த்தை உயிருள்ள ஆற்றல் நீண்டது என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதே போன்று ஏசாயா புத்தகம் 55:10-11 இறை வசனம் சொல்கின்றது, மழையின்படியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து விளைச்சலை கொடுக்கின்றதோ அதுபோல்தான் என்னுடைய வார்த்தை. எதற்காக அனுப்பினோமோ அதை செய்யாமல் அது திரும்பாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அத்தகைய இறை வார்த்தைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தகைய முக்கியத்துவத்தை தருகின்றோம். ஏதோ கோயிலுக்கு வருகின்ற போது பைபிள் மாத்திரம் எடுத்துட்டு வருகின்றோமா, அல்லது ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படித்து தியானித்து அதை வாழ்வாக முயற்சிக்கின்றோம். அதுதான் அப்படிப்பட்ட வாழ்வாக அழைக்கப்படுகின்றோம். அது போலவே இன்றைய நாளில் ஒரு முதல் முறையாக நாம் புனிதர் ஒருவரை நினைவு கூறுகின்றோம். இந்த நூற்றாண்டின் புனிதர், saint of this millennium. கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அவருக்கு புனிதர் நிலை உயர்த்தப்பட்டார். ஏப்ரல்லையே ஈஸ்டர் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்திருக்கணும். ஆனா நம்முடைய முன்னாள் பிரான்சிஸ் அவர்கள் இறப்பின் காரணமாக அந்த இது தள்ளி போட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. யார் சொல்லுங்க? கார்லோ அக்யூட்டஸ். இந்த நூற்றாண்டின் புனிதர் என்று அழைக்கப்படுபவர். இணையுகத்தில் ஒரு இனம் புனிதர் என்று இவரை அடையாளம் காக்கப்படுகிறார். இவர் சொல்கிறார், யூகரிஸ்ட் இஸ் தி ஹைவே டு ஹெவன். ஹைவே தெரியும் இல்லையா? ஈஸியா போகலாம். இப்போ கூட நமக்கு கோயம்புத்தூர் போனோம்னா ஒரு 40 நிமிஷத்துலேயே போயிடலாம். கோல்டு ஹில்ஸ்ல ஏறணும்னா அண்ணா அந்த வாவசி பூங்கா
போய் இறங்குற அளவுக்கு இது போக்குவரத்து இருக்கின்றது. இடையிலே ஒரு சில இடங்களில் இறங்கிடலாம். அது போல மிக அழகாக அந்த தொழில்நுட்பம் எப்படி அந்த ஹைவே ஈஸியா போற மாதிரி நற்கருணை தான் விண்ணகத்தை அடைவதற்கான தேசிய நெடுஞ்சாலை என்று இந்த கார்லோ அக்யூட்டோ சொல்கிறார். இவருடைய வாழ்க்கையில 15 வருஷம் தான். 1991 பிறந்தாரு. 2006 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இரத்த புற்றுநோய் காரணமாக இறந்தார். அவர் நற்கருணையினுடைய புதுமைகளை எல்லாம் இந்த இதுல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுல போட்டு இருக்கிறார். இன்றும் கூட நாம் காண முடியும். அவருக்கு வீடியோ கேம் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த வாரத்துக்கு இவ்வளவு நேரம் தான், அது மட்டும் விளையாடுறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நம்மள போல வீடியோ இருந்து செல் வாட்ஸ்அப் பார்க்கறதுல ஃபேஸ்புக் ட்விட்டர் என்னென்னமோ அதெல்லாம் பார்த்துட்டு நேரத்தை கழிக்கிறவர் அல்ல. மாறாக தன்னுடைய நோயின் சமயத்திலும் கூட திரு அவையினுடைய அந்த நற்கருணையின் புதுமையை வெப்சைட்டாக கிரியேட் பண்ணியிருக்கிறார். அப்படியே அந்த புரிதலை, இந்த நூற்றாண்டின் புரிதலை இன்று நாம் நினைவு கூறியிருக்கோம் என்பதை உணர்ந்து அந்த புரிதலை கூட திவ்ய நற்கருணையின் மீது பக்தி கொண்டிருக்கிறார். திவ்ய நற்கருணை நாம் பெற்றுக்கொள்வோம். திவ்ய நற்கருணை தான் விண்ணகத்தை அடைவதற்கான நெடுஞ்சாலை என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆகவே இந்த 3 கருத்துக்களை உள்ளடக்கிக் கொள்வோம். இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இறைவார்த்தை உயர்வுள்ளது, ஆற்றல் மிக்கது, படித்து தியானித்து வாழ்வாக்குவோம். 3வதாக இன்றைய புனிதர் நமக்கு வழிகாட்டுகின்ற விதத்துல நற்கருணையை மேன்மையை உணர்ந்து அந்த நற்கருணையை நாம் உட்கொண்டு இயேசுவாக வாழ அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து